திமுக ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்து சீரழிந்து கிடக்கிறது. கட்ட பஞ்சாயத்து, லஞ்சம் என ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை செய்யும் அட்டூழியங்களில் சிலவற்றை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நம் காவல்துறையை தனது கட்சி நிகழ்ச்சியில் டோக்கன் கிழிக்க வைத்ததுதான் சர்வாதிகாரியின் சாதனையாக இருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பெண் காவலர் ஒருவர் அழகாக டோக்கன் கிழித்த காட்சிகள்தான் இவை. இப்படி திமுகவின் ஏவல் துறையாக மாறிப்போன காவல்துறை திமுக ரவுடிகளைப் போலவே மக்களிடமும் அத்துமீறுகிறார்கள். காவல்துறை சீரழிந்து விட்டது என்பதற்கு உதாரணமாக சில சம்பவங்களை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஆசிரியைக்கு 4 ஆண்டுகளாக தொடர் பாலியல் தொல்லை அளிப்பவர் மீது ஸ்டாலினின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல் ஆய்வாளர், தலைமை காவலர் ஆகியோர் லஞ்சம் வாங்கிய கொடுமை நடந்தது. ஒவ்வொரு மணல் லாரிகளிலும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் தனக்கு மட்டும் 5000 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் உத்தரவிடும் ஆடியோ வெளியானது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக கூறி மக்கள் போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விசாரணை கைதியை முழு நிர்வாணமாக்கி இரும்பு கம்பியால் சிறைத்துறை அதிகாரிகள் தாக்கிய சம்பவத்தின் புகைப்படங்கள் வெளியானது. சென்னை பாரிமுனை காவல் நிலையத்தில் பெண்ணை மிரட்டி தரக்குறைவாக பேசி காவல் ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்த வீடியோ வெளியானது. கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக காங்கேயம் காவல்துறையினர் செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை சரக டிஐஜியிடம் புகார் அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி காவல் நிலையத்தில் சகோதரன் மீது பொய் வழக்கு போட்டதாக கூறி 2 சகோதரிகள் விஷம் அருந்தினர். அதில் ஒருவர் இறந்தும் போனார். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்களிடம் இணைய வழியில் பணம் வசூலித்த 2 வார்டன்கள் சிக்கினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் தன் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்க சென்ற பெண் காவலரிடம் புகார் அளிக்க கூடாது என கூறி துறை ரீதியாக மிரட்டியுள்ளது காவல்துறை. திருச்சி திருவெரும்பூர் அருகே அரசு பள்ளி மைதானத்தை சீருடை இல்லாத காவலர்கள் மதுபாராக மாற்றிய வீடியோ வெளியானது. இன்னும் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். லஞ்சம் ஊழலில் திளைக்கும் காவல்துறை பாலியல் குற்றங்களில் கூட விசாரணை நடத்தாமல், நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து செய்வது, பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது என திமுக ரவுடிகளையே மிஞ்சிவிட்டார்கள் காவல்துறையினர். காரணம் யார்? எல்லாம் நிர்வாக திறனற்ற முதல்வரால் தான்.